செத் ராலின்ஸ் ஸ்மாக்டவுனில் சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் பற்றி பைப் பாம் டெலிவர் பண்ணார். சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் பற்றி ஃபேன்ஸ்க்கு புரிய வைக்கிறக்காக பேசினார். சிஎம் பங்கை WWE ஃபேன்ஸ் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணுறீங்க, சிஎம் பங்க்னு சியர் பண்ணீங்க. ஆனால் சிஎம் பங்க் உங்களுக்காக WWE வந்தார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. சிஎம் பங்க் இன்னொரு கம்பெனியில் நிறையா பணம் ஆஃபர் பண்ணனால அங்கே போனார். அங்கே சண்டை ஆகி கம்பெனி விட்டு வெளியே வந்ததும் WWEக்கு மறுபடி பணத்துக்காக வந்தார். சிஎம் பங்க்கு பணம் தான் முக்கியம், ஃபேன்ஸ் இல்லைன்னு செத் ராலின்ஸ் சொன்னார். பால் ஹேமன், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸை சிஎம் பங்க்கு ஷீல்டாக கொண்டு வந்ததை பற்றியும் பேசினார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிங்குக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கிரெடிட்டே கிடைக்கிறதில்ல. எல்லா ஸ்பாட்லைட்டும் ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் கிடச்சிது. ரோமன் ரெயின்ஸ் தான் வந்துட்டு ஸ்டாராக பார்த்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு பார்ட் டைமர், அவருக்கு தோன்றப்ப வருவார். ஆனால் நான் ஃபுல் டைம் இந்த பிஸ்னஸ்க்காக வந்துட்டு அவ்வளோ உழைச்சிருக்கேன். சிஎம் பங்க் WWE விட்டு போனப்போ கூட ஃபேன்ஸ் அப்பப்போ சிஎம் பங்க்னு சேன் பண்ணுவீங்க. ஆனால் அப்பயும் நான் தான் WWEக்காக என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸும் கொடுத்துருக்கேன். போன இயர் ரெசல்மேனியாவில் எனக்கு இன்ஜுரி இருந்துச்சு, ஸ்டெப்டாடுக்கு கேன்சர் இருந்துச்சு. அப்பயும் நான் ரெசல்மேனியாவுக்கு வந்தேன். ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு ஒரு ஷீல்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அதை நான் செஞ்சும் காட்டினேன். இந்த ஸ்டோரி ஷீல்ட் டெபியூட் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஸ்டோரி ரெசல்மேனியாவில் முடிய போகுது. நான் கண்டிப்பாக என்னோட எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். இந்த இண்டஸ்ட்ரியை சரியான வழியில் நான் கொண்டு போகிறதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். தட்ஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன், தட்ஸ் அ ஸ்பாய்லர்னு செத் ராலின்ஸ் வந்துட்டு ப்ரோமோ கட் பண்ணுவார். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, செத் ராலின்ஸ் சொல்கிறது உண்மை தான். அவர் WWEக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, ஆனால் அவரை நம்பர் 1 ஸ்டாரை யாருமே பார்க்கல. இந்த ரெசல்மேனியா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் அவருக்கான மோமெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். செத் ஃப்ரீக்கின் ராலின்ஸ் ரெசல்மேனியாவில் வின் பண்ணுவாரான்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.